வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஜூடா ஓக் பி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை விக்ரம் பட் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்சாலும் உன்னை தேடி திரும்பி வருவன்றது தான் அர்த்தமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அமன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இவர் பெரிய பாடகரா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப குடிக்கு ரொம்ப அடிமையாயிட்டாரு. இன்னைக்கு கூட பாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல போகாம இந்த இடத்துல பாடிட்டு இருக்காரு. காரணம் ரீசெண்டா இவரோட பையன் இறந்து போயிருக்கான். அதுல இருந்து தான் ஆளே இப்படி மாறி இருக்காரு. இவர் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கும் போது மீரான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் அம்மனோட ஒய்ஃபா இருப்பாங்க. இவருமே ஒய்ஃபை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எதுக்காக ஸ்டூடியோக்கு போல? நான் எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா? ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் போலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள என்னோட மனசு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பையன் இறந்து போனதை நினைச்சு எனக்கும் கவலையா தான் இருக்கு. அதுக்காக நம்ம அப்படியே இருக்க முடியுமா? லைஃப்ல ஏதாவது பண்ணணும்ல. நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த குடியை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை நினைச்சு இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவர் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காருல, அதனால தலைலாம் பயங்கரமா வலிக்குது. பெயின் கில்லர் எங்கன்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. இவரால கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்த மீரா கவனிக்கிறாங்க. இப்ப மீராவும் அந்த இடத்துக்கு வந்து பெயின் கில்லரை எடுத்து தந்துடுறாங்க. இவரும் மாத்திரையெல்லாம் போட்டுறாரு. அதே மாதிரி ஒய்ஃபை நெருங்கி வந்துடுறாரு. என்னோட பெயின் கில்லரே நீ தான், நீ மட்டும் என்னை விட்டு போயிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும், நீங்க வாங்கன்ற மாதிரி ரூம் கிட்ட கூப்பிடுறாங்க. இவரும் எதை பத்தி பேச போறா? திரும்பி இந்த வேலையை பத்தி தான் பேச போறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருந்திருப்பாங்க. சைல்ட் ஆஃப் சீன் அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதி வெளியே இருக்கும். அந்த புக்கு சூப்பரா போயிருக்கும். ஆனா அடுத்தடுத்து இவங்க புக் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்ப சித்தார்த் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் இவங்க கிட்ட பேசியிருக்காரு. என் வீட்டுக்கு வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ஆட்டோபயோகிராஃபியை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது மூலியமா காசு கிடைக்கும்ல, நான் அங்க போய் எழுதலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேணானா நீங்க ஏதாவது காசு சம்பாதிக்கணும்ல, நீங்க முன்ன மாதிரி இப்ப வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க, தொடர்ச்சியா குடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அட்வைஸ் பண்றது சுத்தமா இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. நீ போலான்னு முடிவு பண்ணிட்ட, அதனால தானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நீ போனா தாராளமா போய்க்கோ அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு கோவப்படுறாரு. கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, இங்க இருந்து கிளம்புறன்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒய்ஃபும் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவரோட கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் வெளியே வராங்க. இவரோட கார் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இவருக்கு வெளிக்காயம் பெருசா இல்ல, ஆனா உள்காயம் ஏற்பட்டிருக்கு. உங்க ஹஸ்பண்ட் கோமால இருக்காரு, இவர் முழிக்கிறதுக்கு 6 நாள் ஆகலாம், இல்ல 60 நாள் கூட ஆகலான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம போக வேணாம், இங்க இருந்து ஹஸ்பண்டை கவனிச்சுப்போன்னு யோசிக்கிறாங்க. சீக்கிரமா எந்திரிங்க, நீங்க எந்திரிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் சீக்கிரமா முழிச்சிருவாரு, நம்ம இங்கே இருக்கலான்ற மாதிரி பக்கத்துல இருந்து ஹஸ்பண்டை இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இவங்க தினமும் காலையில இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல இருந்து ஹஸ்பண்டை நல்லபடியா கவனிச்சுக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் கிட்ட லைட்டா அசைவெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, கண்ணை திறக்கிறாரு. அப்பதான் பக்கத்துல இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. பொறுமையா மீரா மீரான்னு கூப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மீராவோட காதுல இது கேக்குது. இப்ப மீராவும் வேகமா பக்கத்துல வந்துடுறாங்க. நீங்க சீக்கிரமா முழிச்சிருவீங்கன்னு நம்புனேன், நல்ல வேலை முழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் அந்த பிசினஸ் மேன் வீட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, நான் தேடி வந்ததுக்கு அப்புறம் நான் பாடுற வேலையை பாக்குறேன், கண்டிப்பா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ ஒரு பெரிய மாளிகை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்கவர் தான் சித்தார்த்தா இருப்பாரு. இவர் தான் அந்த பிசினஸ் மேனு. ஈரின் கடைசியா எழுதின புக்கெல்லாம் இவர் படிச்சிருக்காரு. ஈரின் கிட்ட ஏற்கனவே பேசியிருப்பாரு. இப்ப திரும்பி பேசலான்னு கால் பண்ணிட்டாரு. ஆனா ஈரின் போனையே எடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ரூம் குறையாரு. அந்த இடத்துல பார்த்தா ராட்சச மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான். அது பேய்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பேய்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவளை எப்படியாவது வர வைக்கிறதுக்கான வேலையை பாருன்னு சொல்றாரு. இப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மாதிரி மாறிடுது. அந்த இடத்துக்கு வந்துருது. இந்த ரூம்ல இருக்கவரு சரக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டாரு. நீ அப்புறமா போய் சரக்கு வாங்கி தந்துரு, உனக்கு கமிஷனா காசும் தந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வார்ட் பாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே சந்தோஷமா சரின்ற மாதிரி கையில இருந்து காசெல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப ஈரனுக்கு பப்ளிகேஷன்ல இருந்து கால் வருது. இது நல்ல ஆஃபரு, நீங்க போய் அந்த புக்கை எழுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, என்னோட ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையா இருக்காரு, அவரை பாத்துக்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியம், அதனால திரும்பி இது விஷயமா கால் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உள்ள வந்து ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது கொஞ்சம் போதையில பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரிங்க் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. ட்ரிங்க் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. லைட்டா தான் ட்ரிங்க் பண்ண, அந்த வார்ட் பாய் தான் வாங்கி தந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
நீங்க கேட்காம அவனா வாங்கி தருவானா? என்கிட்ட நடிச்சதெல்லாம் போதும், நீங்க மாறுற மாதிரியே எனக்கு தெரியல. நான் அந்த புக்கை எழுதுறதுக்காக அந்த இடத்துக்கு போக தான் போறேன், நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. வேணான்ற மாதிரி இவரை தடுக்க பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அந்த பகுதி ரொம்ப லாங்ல இருக்கு போல. ஹீரோயின் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. அவனை பார்க்கும்போது இவங்க பையனோட ஞாபகம்லாம் வருது. இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. அந்த வீடியோவை இவங்களும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், சீக்கிரமே ஒரு வேலைக்கு போயிடுறேன், உன்னை சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்கிறது முழுசா கேட்க கூடாதுன்ற மாதிரி அந்த பேய் நினைக்குது போல. அந்த வீடியோ கட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருது. என்ன வீடியோ கட் ஆயிருச்சு, சரியா வரல போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ட்ரெயினுக்கு மேல இருக்க பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின் ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க நபரோட பேரு குரு அப்படின்றது. குருவை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை கிடையாது. அந்த பேய் போயிட்டு இருக்கிறத இவர் ஃபீல் பண்றாரு. ஈரனுக்கு ஆபத்துன்றது இவருக்கு தெரியுது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட பொண்ணு ஷைலுவை கூப்பிட்டு இருக்காரு. கூப்பிட அவங்க காதுல கேட்கவே மாட்டேங்குது. ஷைலு எங்க இருக்கன்ற மாதிரிலாம் கத்துறாரு. அவங்க பாட்டி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் என்ன விஷயம்ன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆபத்து, அந்த இடத்துல போய் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்து, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஷைலுவா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரன் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடுறாங்க. என்ன யாரையும் காணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மேத்யூன்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மேடம், சித்தார்த்த சாரை பாக்குறதுக்காக தானே வந்திருக்கீங்க, உங்களை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன், வாங்க கார்ல ஏறுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. இவரும் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரு காரை ஷைலு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா சொன்ன அடையாளத்து மூலியமா தான் ஈரனை கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இந்த கார் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இத மேத்யூவும் கவனிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஆட்டம் காட்டுற மாதிரி வளைஞ்சு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி மாளிகைக்குள்ள நுழைஞ்சவர் சட்டுன்னு கேட்டை லாக் பண்ணிடுறாரு. அதனால ஷைலுவால போக முடியல. ஷைலுவோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மேத்யூ இருக்கார்ல, சார் உள்ளதான் இருப்பாரு, நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல சித்தார்த்த காணோம். இவங்க அங்க இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் சித்தார்த் இந்த இடத்துக்கு வராரு. இவர் பார்க்க ஹீரோ மாதிரியே கொஞ்சம் இருப்பாரு. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ரெண்டு பேருமே வேற ஆளு. ரெண்டு பேருமே ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு லிட்ரேச்சரை பத்தி நிறைய தெரியும் போல. நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. என்னை விட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நீங்களே உங்க ஆட்டோபயோகிராஃபியை எழுதி இருந்தா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. உங்க சைல்ட் ஆஃப் சீன்ன்ற புக்கை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க எழுதுனா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, பிளான்ட் நர்சரியை காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிளான்ட் நர்சரியை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப சித்தார்த்து கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுறாரு. அதே மாதிரி அப்பப்ப என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயத்த சொல்றேன், நீங்க கேதர் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. அவர் பேச்சே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்ப வெளியே இருக்க மேத்யூ இருக்கார்ல, கெஸ்ட் ஹவுஸ்ல ஐயா தங்க வைக்க சொன்னாருன்னு சொல்றாரு. இந்த இடத்துல எல்லாம் என்னால தங்க முடியாது, நான் வெளியே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்லிருங்கன்ற மாதிரி இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த ஹோட்டல்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் மேல கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருது போல. அவங்க வெளியே தங்க போயிட்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் மேத்யூ சொல்றாரு. இதை கேட்டோன்னு சித்தார்த்துக்கு ரொம்ப கோபம் வருது. சித்தார்த்து திரும்பி அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த பேய் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அவங்க ஒரு செடியில சாஞ்சிருப்பாங்க, அவங்க முடி அந்த செடியில மாட்டிட்டு இருக்கோம். இவரும் அந்த செடியில இருக்க முடியை எடுக்கிறாரு. அது மூலியமா சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவங்கள வசியம் பண்ற மாதிரி ஏதோ பண்றாரு. ஈரின் ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு பையன் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன பையன் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிருது. என்ன திடீர்னு காலை கட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. பையன் கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல, இவங்களும் உள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சேர்ல யாரோ சாஞ்ச மாதிரி இருக்காங்க. யார் இது அப்படின்ற மாதிரி இவங்க நெருங்கி பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அந்த உருவம் திரும்புது. அது ஒரு பேயா தான் இருக்கும். அதை பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப கொஞ்சம் பின்னாடி வராங்கல்ல, அங்க இருக்க ஒரு டேபிள்ல இடிச்சிடுறாங்க. முதுகுல லைட்டா இவங்களுக்கு அடிபட்டது. இப்ப போனை வச்ச இடத்துக்கு வராங்க. போனை யாரோ போட்டு உடைச்ச மாதிரி இருக்கு. என்ன போன் உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் திரும்பி கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. என்ன கால் போலன்னு யோசிக்கிறாரு. ஈரின் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் குடிப்பழக்கத்தை விடாம இப்ப கூட குடிக்கிறாரு. படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு நடமாட்டம் தெரியுது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு குரு இவரோட கண் முன்னாடி தெரியுறாரு. இவர் பயத்துல கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு பூஞ்சாடியை உடைச்சிடுறாரு. அதே மாதிரி குரு கிட்ட நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. உன்னோட ஒய்ஃப் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா, காப்பாத்துன்ற மாதிரி குரு சொல்றாரு. திடீர்னு குரு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும்.
ஹீரோவும் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. ஏன் இப்படி கனவு வந்ததுன்னு யோசிக்கிறாரு. கனவுல தானே பூஞ்சாடி உடைஞ்சது, ஆனா நெஜத்தையும் பூஞ்சாடி உடைஞ்சிருக்கு. என்ன நெஜத்தையும் உடைஞ்சிருக்கு, அப்ப நமக்கு வந்தது கனவா இல்ல நெஜமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஈரினோ சித்தார்த் கிட்ட அவரோட ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சித்தார்த்தும் மேத்யூவோ உங்களுக்கு புதுசா ஒரு போன் வாங்கி தர சொல்றேன்னு சொல்றாரு. என் போன் உடைஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. உடைஞ்சிருச்சா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கால் பண்ணி நீங்க எடுக்கல, போன் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சேன்னு சொல்றாரு. இவங்க முதுகுல அடிபட்டிருக்கல, கொஞ்சம் அன்னீசியா உட்காந்துருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. முதுகு வலியான்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா, முதுகுல அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட அதுக்கான மருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் டிராயர் கிட்ட வந்து டிராயரை ஓபன் பண்றாரு. அங்க மருந்தே கிடையாது. இவர் மேஜிக் பண்ணி அந்த இடத்துல மருந்தை வர வச்சிடுறாரு. இதை போட்டா சரியாயிடும், நான் போடுறேன்ற மாதிரி பக்கத்துல வராது. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நம்புங்க, நான் ஜென்டிலா தான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தைலத்தை அவங்க முதுகுல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தைலம் சாதாரண தைலம் இல்ல போல, கொஞ்சம் வித்தியாசமான தைலம் போல. ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட அட்ராக்ட்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா ஏதாவது தப்பாயிடும், நம்ம கிளம்பணும்னு யோசிக்கிறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. ஹோட்டல்ல எப்ப பாரு உங்களுக்கு அமானுஷமா நடந்துட்டு இருக்கோம், அதனால கெஸ்ட் ஹவுஸ்லயே நான் ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. இவங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு. அதாவது அவங்களே இவரோட வழிக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல படுத்துட்டு இருக்க ஈரினால ஃபீலிங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க பாட்டுக்கு நேரா இந்த சித்தார்த்தோட ரூம்க்கு வந்துடுறாங்க. தயவு செஞ்சு என்ன கிஸ் பண்ணுங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பெட் இருக்கிற இடத்துக்கு வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் ஈரினுக்கு வந்த கனவா இருக்கும். ஈரின் சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசலான்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஹஸ்பண்டும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. அமன் ஐ லவ் யூ, அமன் ஐ லவ் யூன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா இந்த பகுதிக்கு வந்து என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் காலை பிளாக் பண்ணி இந்த சித்தார்த்து தான் பேசிட்டு இருக்கான் போல. சீக்கிரமா வந்து கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இன்னும் அவங்க மனசு மாறல, அதை நினைச்சு கோவம்லாம் பட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு தான் கால் வந்திருக்கோம், ஆனா ஹீரோக்கு டவர் கிடைக்காத மாதிரி அலோ அலோன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ட்ரெயின்ல சித்தார்த்தா ஆளை செட் பண்ணிருக்காரு. அந்த ஆள் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ போன் பேசிட்டு இருக்கும் போது தள்ளி விட்டுலான்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல தள்ளி விடுறதுக்காக வரும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு குரு வந்துடுறாரு. குரு வேகமா அவனை தள்ளி விட்டுறாரு. நீ சேஃபா இரு, நீ தான் ஒய்ஃபை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்றாரு. அப்படி சொன்னவரு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஈரினோ கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து கதை எழுதுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் கதையா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு இந்த இடத்துக்கு சித்தார்த் வராரு. இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஆனா சித்தார்த் அந்த இடத்துல இல்ல. இவங்களுக்கு கற்பனையில தான் அப்படி தெரிஞ்சிருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மேத்யூவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கா, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கூட்டு போறேன், அதுக்கு முன்னாடி சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல, என்ன முதல்ல கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம் ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களும் ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, இந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியை இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே கோயில்ல இவங்களை டிராப் பண்ணிடுறாரு. இவங்களுமே சாமியை பார்த்து வேண்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு குரு இவங்க கண் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கிறது. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடு, அந்த வீட்டுல நீ இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் யாரு என்னன்னு ஈரினுக்கு தெரியல. ஆனா ஈரினுக்கோ கிளம்பணும்ன்ற எண்ணம் வந்துருது. வந்த ஈரின் இருக்காங்கல்ல, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க. நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா மேத்யூ கிட்ட பேச வராங்க. ஆனா இந்த இடத்துக்கு சித்தார்த் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கறாரு. நீ என்னமோ என்ன வசியம் பண்ண மாதிரி எனக்கு தோணுது, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி போனா போய்க்கோங்கன்ற மாதிரி சித்தார்த்த சொல்றாரு. இவங்களுமே கார்ல ஏறதுக்காக நடக்கிறாங்க. அப்ப ஹீல்ஸ் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தாலும் எந்திரிச்சிடலாம்ல, எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. சுத்தமா இவங்களால எந்திரிக்கவே முடியல. இப்ப சித்தார்த்த பார்த்து எதுக்காக இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்க எந்திரிச்சு போங்கன்னு சொல்றாரு. திரும்பி திரும்பி எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. இவங்களால முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணு மேத்யூ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேத்யூ எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருக்காரு. நீ ஒரு முடிவு எடுத்தாதான் இந்த வழியில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்றாரு. இப்ப எந்திரிக்க ட்ரை பண்றாங்க, எந்திரிக்க முடியுது. வேகமா சித்தார்த்துக்கு பக்கத்துல வந்து சித்தார்த்த கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு லிப்லாக்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காரு. இவங்க வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹீரோவும் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் இறங்கிடுறாரு. சுத்தி பார்த்தா யாரையும் காணோம், என்ன ஒருத்தரையும் காணோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட பையன் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது. ட்ராக்ல இருந்து தான் சவுண்டு கேக்குது. எங்க இருந்து சவுண்டு கேக்குதுன்னு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு.
இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு பாத்தீங்களா. இப்ப திடீர்னு எதிர வெளிச்சம் தெரியுது. பையன் சவுண்ட் கேட்கறதுனால இவர் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. ஆனா அந்த வெளிச்சம் ட்ரெயின் வர வெளிச்சமா தான் இருக்கும். ட்ரெயின் இடிக்கிற மாதிரி வருது. நல்ல வேலையா ஒரு பொண்ணு வந்து காப்பாத்திடுறாங்க. இவரை ஷைலு தான் காப்பாத்திருப்பாங்க. இவரும் ஷைலுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஷைலுவோட அப்பாவான குரு இந்த இடத்துக்கு வராரு. குருவை பார்க்கறே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீங்க நிஜம்தானா, என் கனவுல எப்படி வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன்னை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்துக்கு போய் என்னோட ஒய்ஃபை கூட்டு போக போறேன்னு சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு சுலபம் இல்ல, ஏன்னா அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஹீரோ கேட்க மாட்டாரு. இந்த குரு மேல கோவப்பட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேட்காம போகாத, உனக்கு ஆபத்து வரும்ன்ற மாதிரிலாம் குரு சொல்றாரு. ஹீரோ கேட்காம கிளம்ப போயிட்டு இருக்காரு. விடுங்கப்பா, அவன் போனா போயிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஷைலு சொல்றாங்க. இதனால இவருமே அமைதியாயிடுறாரு. ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் கேட்டு கிட்ட வந்துடுறாரு. என் ஒய்ஃப் மீரா உள்ளதான் இருக்காங்க, அவங்கள கூட்டு போறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் மீரெல்லாம் உள்ள இல்ல, இங்க நிக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க செக்யூரிட்டி போக சொல்லிட்டு இருக்காரு. இவர் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வண்டி இவரை கிராஸ் பண்ணி போகுது. அந்த வண்டியெல்லாம் இவர் கவனிச்சுக்கிறாரு. கடைசி வரைக்கும் இவரால் உள்ள போக முடியல. என் ஒய்ஃப் அந்த சித்தார்த்து கடத்தி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. சித்தார்த்து எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, அவர் எதுக்காக இப்பெல்லாம் பண்ண போறாரு, கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, அதை நீங்க கேமரா முன்னாடியே சொல்லுங்கன்ற மாதிரி கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா இந்த இடத்துல பயம் வருது. என்ன, அங்க போய் பார்க்கணும் அவ்வளவுதானே, நான் கூட்டு போறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் இந்த மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யாரு கடத்திட்டு வந்ததா சொன்னா, அவதான் விருப்பப்பட்டு இருக்கான்ற மாதிரி இவர் சொல்றாரு. கோவப்பட்டு ஹீரோ அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காரு. அப்ப சித்தார்த்த இருக்கார்ல, வான்ற மாதிரி மீராவை வர வைக்கிறாரு. வந்த மீரா பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. நீங்க ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களை விட்டு பிரியலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இங்க இருந்து வரமாட்டேன், கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அதான் உன்னோட ஒய்ஃபே சொல்லிட்டால, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சித்தார்த்த சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வா கிளம்பலான்ற மாதிரிலாம் இழுத்துட்டு போக பாக்குறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, மீரா என்னோட கண்ணை பார்த்து சொல்லு, நான் அப்பதான் போவேன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மீராவும் பொறுமையா இவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோவோட முகம் சோகமா மாறிடுது. இப்ப ஜீப்ல இவரும் அமைதியா ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சித்தார்த்த தான் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சிருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி சித்தார்த்த பார்த்து கேக்குறாங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, ட்ரெயின்லயே ஏத்தி விட்டுறாங்க, இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் ஒய்ஃப் சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. அவங்க கண்ணு போகாதன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம், இது தெரிஞ்சோன்னா இந்த இடத்துல இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் பஸ்ல ஒரு பையன் பூ வித்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை பார்க்கும்போது சித்தார்த்த வீட்டுக்குள்ள ஒரு லாரி போச்சுல, அதோட ஞாபகம் தான் இவருக்கு வருது. ஏன்னா சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் பொக்கே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ட்ரெயின் வேற மூவிங்ல இருக்குல்ல, ட்ரெயினை விட்டு குதிச்சிடுறாரு. அதே மாதிரி சித்தார்த்த சப்ளை பண்றாருல, அந்த ஒரு கடைக்கு வந்துடுறாரு. அந்த கடையில எப்ப லோடு எடுக்க வருவாங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. தகவல்லாம் சேகரிச்சிடுறாரு. இப்ப சித்தார்த்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. எப்படி திருட்டுத்தனமா உள்ள நுழைய முடியும், எப்படி வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஷைலுவை பாக்குறதுக்காக வராரு. நான் சொல்லும் போது வண்டியில வரணும், அதுக்கேத்த மாதிரி வண்டியை ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி குரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குரு சொல்றதை இவர் காதுலயே வாங்க மாட்டாரு. எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணித்தாங்க, முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ சொல்ற நேரம் வண்டி வரணும் அவ்வளவுதானே, நானே வரேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் ஏத்துக்கிறாரு. ஆளுங்க எப்போ வந்து சப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கிட்டாருல, இப்ப அந்த கடைக்கு பக்கத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுங்களுமே லோடெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல லாரியில ஏறிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஏறிடுறாரு. இப்ப எப்படியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறாரு. அவங்க அந்த இடத்துக்கு வந்து லோடெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இவர் வேகமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்க இடத்துக்கும் வந்துடுறாரு. ஹீரோயின் பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இவருமே மீரா மீரான்னு எழுப்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க முழிச்சிடுறாங்க. நார்மல் நிலைமையில தான் இருக்காங்க போல, நான் வேணும்ட்டே சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரியுது மீரா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், உன்னை காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. ஷைலுவை ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பாரு. அவங்களுமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சித்தார்த்து ஈரினை பார்க்கலாம் ரூம்க்கு வராரு. பார்த்தா ஈரின் அந்த இடத்துல காணோம். யாரோ வந்து கூட்டு போயிருக்காங்கன்றது சித்தார்த்துக்கு புரிஞ்சிருது. ஹீரோ ஏற்கனவே வெளியே போறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு. இப்போ ஒரு கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. ஷைலுவோட கார்ல இவங்களை ஏற சொல்றாரு. வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல சித்தார்த்த இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொம்மை எடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஈரினை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போல.
நீ நினைக்கிற மாதிரி இது சிம்பிள் இல்ல, என் அப்பா சொல்றது கேளுன்னு ஷைலு சொல்றாங்க. அதெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்றாரு. ட்ரெயின் வந்துட்டா இவங்களை கூட்டிட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. ஆனா திடீர்னு ஈரனுக்கு உடம்பு முடியாம போயிருது. ஈரன் வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. இவரும் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்து சேர்த்துறாரு. டாக்டர் இருக்காருல, ஈரனை ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. உங்க ஒய்ஃப் உடம்புல 2 பிளட் குரூப் எங்களுக்கு தென்பட்டு இருக்கு. இது எப்படி பாசிபிள்னு என்னால யோசிக்க முடியல. உங்க ஒய்ஃப் உடம்புக்குள்ள வேற யாரோ இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஒய்ஃபை பாப்போன்ற மாதிரி ஒய்ஃப் இருக்க ரூம்க்கு வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃபுக்கு பக்கத்துல சாதாரணமா உட்காந்து இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒய்ஃபும் கண்முழிக்கிறாங்க. எனக்கு என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தான், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோனோ சித்தார்த்து கூட நான் ஒன்னா இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதே விஷயத்த வேற வாய்ஸ்ல சொல்றாங்க. என்ன வாய்ஸ்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நான் சித்தார்த்து கூட தான் இருக்கணும், என்ன விடு அப்படின்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசுறாங்க. ஆனா இவர் போக விடாம இவங்களை தடுத்துட்டு இருக்காரு. இவங்க தள்ளி விட்டு போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள வார்ட் பாய்ஸ் எல்லாம் வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. இப்ப பேய் மாதிரி இவங்க சவத்துல எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. இத பாக்குற 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாரு. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. அதே மாதிரி சித்தார்த் இந்த இடத்துக்கு வராரு. சித்தார்த் வந்தோன்னா கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. உள்ள இருக்க இவங்களும் வேகமா சித்தார்த்துக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. சித்தார்த் என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சித்தார்த் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோவால எதுவுமே பண்ண முடியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த குரு சொல்ல வரதே இவர் கொஞ்சம் கூட கேட்டிருக்க மாட்டாரு. இப்பதான் குருவியும் ஷைலிவியும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்க சொன்னதை நான் முன்னாடியே கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என் ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்தணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப குரு இருக்காரு பாத்தீங்களா, இவரை உட்கார வச்சு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவன் என் கொள்ளு தாத்தா விட வயசு அதிகமானவன், அவனுக்கு 300 வயசுக்கு மேல இருக்கும்னு சொல்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. குருவோட கொள்ளு தாத்தா பேரு விஷ்ணு அப்படின்றது. விஷ்ணுவோட தம்பியா தான் இந்த சித்தார்த் இருப்பாரு. இவங்க 2 பேருக்குமே கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கும். எப்ப பாரு கடவுள் கிட்ட பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவங்க ஊர்ல ஏதோ ஒரு வியாதி வந்துருது. அதனால நிறைய பேர் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இவங்களும் தொடர்ச்சியா தொண்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சித்தார்த்துக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருது. நான் தினமும் உனக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு போய் இப்படி ஒரு ப்ராப்ளத்தை தந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நீ கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவும் நம்பிக்கையா பேசிட்டு போறாரு. இருந்தாலுமே சித்தார்த்துக்கு பயம் ரொம்ப அதிகமாகுது. ஒரு நாள் காட்டு பகுதிக்கு வராரு. அங்கதான் ஒரு ராட்சசனை பாக்குறாரு. அவன் பேயின்றது இவருக்கு தெரிய வருது. இவ்வளவு நாள் அந்த கடவுளை வேண்டின, அந்த கடவுள் உனக்கு என்ன தந்தாரு? எதுவுமே தரல, ஆனா என்னால உனக்கு வேண்டியதை தர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு காயத்தை சரி பண்றாரு. இன்னும் மீதி நிறைய காயங்கள் இருக்கு, இந்த காயத்தையும் எனக்கு சரி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சித்தார்த்து கேட்கிறாரு. நீ கேட்கிற எல்லாத்தையும் நான் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்லவனை நீ பலி தரணும், அப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன். விஷ்ணுவை பலி கொடுக்கணும், அதுவும் நான் சொல்ற மாதிரி தான் பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இங்க இருக்க கோயில்ல ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல ஒரு கத்தியை வச்சு முக்கணும், அந்த கத்தியை வச்சு விஷ்ணுவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவர் விஷ்ணுவோட கதையை முடிச்சிருப்பாரு, ஆனா கத்தியை ஒரு இடத்துல விட்டு போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல சித்தார்த்த நமக்கு காட்டுறாங்க. சித்தார்த் இருக்காருல, இவங்களை குளிக்க வச்சிட்டு இருக்காரு. இவங்களும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பெல்லாம் அது நடக்காது, அதுக்கான நேரம் வரும்போது தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா குறிப்பிட்ட நாள் அவங்க கூட ஒன்னா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் இவருக்கு சக்தி கிடைக்கும். அது இன்னும் சில வருஷம் இவர் உயிர் வாழ முடியும். ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஜாதகத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் ஈரினை வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரி அவன் கத்தியை மிஸ் பண்ணாம பாத்தீங்களா, அந்த கத்தி இவர்கிட்ட தான் இருக்கு. இந்த கத்தியை வச்சு அவன் விஷ்ணுவை எப்படி கொண்டானோ அதே மாதிரி தான் அவனை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா அந்த கத்தியை கையில வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி உங்க சேஃப்டிக்காக இந்த தண்ணீர் துளியை வச்சுக்கோங்க, இது உங்களை காப்பாத்தோன்னு சொல்றாரு. 2 பேருமே கையில வாங்கிக்கிறாங்க. மீரா கூட ஒரு நாள் ஒன்னா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறான் பாத்தீங்களா, அந்த நாள் தான் அவனை கொல்ல முடியும். அந்த நாள் வந்துருது. இவங்க 2 பேருமே அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஷைலுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துருது. இப்ப பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது இவங்களும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப சித்தார்த்த பார்த்து பேசுறதுக்காக பேய் வந்துட்டு இருக்கு. அந்த பேய் ஷைலு கெட்டப்ல தான் இந்த இடத்துக்கு வருது. கத்தி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த கத்தியை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி சீக்கிரமா போய் கொண்டு வா அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஷைலு ரெஸ்ட் ரூம்க்கு வந்தாங்க பாத்தீங்களா, அங்கேயே இந்த பேய் லாக் பண்ணிரும். இப்ப இந்த பேய் தான் இந்த இடத்துக்கு வருது. அவர் கத்தியை பார்த்துட்டு இருக்காருல, அந்த கத்தியே இது கவனிக்குது. இப்ப 2 பேருமே குளம் இருக்க பகுதிக்கு தான் வந்துடுறாங்க. குளத்துல அந்த கத்தியை முக்கணும்ல, இவர் முக்கிற வேலையை பாக்குறாரு. முக்கிட்டு திரும்ப போது ஷைலு காணாம போயிடுறாங்க. ஷைலு எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு.
ஷைலு இருக்காங்கல்ல ஒரு புதப்புலியில மாட்டின மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன அந்த பேய் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, எனக்கு அந்த தண்ணீர் துளியை தாண்டுற மாதிரி கேக்குறாங்க. உண்மையிலேயே ஷைலு தான் மாட்டிட்டு இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு. அதனால அந்த தண்ணீர் துளியை எடுத்து அவங்க கிட்ட தந்துடுறாரு. அதனால ஹீரோ கிட்ட இப்ப சுத்தமா பவர் இல்லல்ல, இப்ப அது பேயா மாறிடுது, ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆனா ஹீரோ வேகமா அந்த கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியை வச்சு அந்த பேயோட கால்லயே அட்டாக் பண்றாரு. இப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஷைலு மாதிரி மாறிடுது. பேயோட கால்ல அடிபட்டிருக்கு. இந்த காயம் சீக்கிரமா சரியாயிடும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லுது. அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. கார் எடுத்துட்டு வேக வேகமா கிளம்புறாரு. ஆனா அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இப்ப முன்ன மாதிரி மாறிடுது. இவரை தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடி வேகமா துரத்திட்டு வருது. இவரோட காரை பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப சித்தார்த்த நமக்கு காட்டுறாங்க. மீரா பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப இவர் பொறுமையா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. இந்த பேய் அட்டாக் பண்ணதுல அந்த கார் இருக்குல்ல டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. அவன் செத்துட்டானான்னு பேய் பாக்குறதுக்காக பொறுமையா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் செத்துருக்க மாட்டாரு, கத்தியை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. அது பக்கத்துல வரும்போது கரெக்டா அதோட நெஞ்சிலேயே குத்துறாரு. இப்ப அது ஷைலு கெட்டப்ல மாறி இருக்கு. இதுவும் உனக்கு ஆறிடும்னு எனக்கு தெரியும், ஆனா இது ஆற உனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கழுத்துல ஒரு வெட்ட போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல பெட்ல நியூடா படுத்துட்டு இருக்காங்க. இவருமே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவங்க கூட ஒன்னா இருக்கலாம்னு போக பாக்குறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்ததை பார்த்து சித்தார்த்த ஷாக் ஆயிடுறாரு. அந்த பேயை மீறி வந்துட்டியா, பெரிய விஷயம் தான், என் கூட மோதுரா வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ஹீரோவும் கத்தி வச்சு அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா சித்தார்த்து தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. இவரை காயப்பட்ட மாதிரி விழ வச்சிடுறாரு. அவர் காயப்பட்டு விழுந்திருக்காருல, சித்தார்த்து திரும்ப திரும்ப அவர் அடிச்சிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்க போகுதுன்றத உன் கண்ணாலேயே நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரிலாம் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காருல, இவரோட காலையே எட்டி மிதிக்கிறாரு. இவர் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாரு. அப்ப கத்தியை நிமித்தின மாதிரி இவரோட நெஞ்சு பக்கம் காட்டுறாரு. அதனால கத்தி நெஞ்சிலேயே இறங்கிருது. இப்பதான் ஹீரோயின் சுய நினைவுக்கு வராங்க. சட்டுன்னு முழிக்கிறாங்க. முடிச்சவங்க ஹீரோவை பார்த்தோன்னா சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. சித்தார்த் இன்னும் முழுசா சாவல போல. சட்டுன்னு காலை பிடிச்சி வாரி விட்டுறான். ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஹீரோ பொத்துன்னு விழுந்ததுல மண்டையில அடிபட்டிருக்கு, ரத்தமா போயிட்டு இருக்கு. எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு போல. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் இவர் கோமாக்கு போனார்ல அந்த சீனோட கனெக்ட் பண்றாங்க. இப்பதான் இவர் கோமால இருந்து கண்முழிக்கிறாரு. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே கனவா தான் இருக்கும். ஹீரோயின் சித்தார்த்த பார்க்க போய் அவன் இப்படிப்பட்டவனா இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கு போல. அது எதுவுமே நிஜத்துல நடக்கல. நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பேன், நான் மாறிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட நம்பிக்கையா பேசுறாரு. பையன் இழப்பை ஏத்துக்க முடியாம தான் இவர் குடிக்க அடிமையா இருப்பாரு. இப்ப பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சிடலாம், பையனை மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த சடங்கு வேலையெல்லாம் இவங்க பாக்குறாங்க. வச்சிருந்த போட்டோவா அந்த இடத்துல இவர் எரிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ஒய்ஃபு கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிறாரு. அந்த சடங்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டார்ல, ஒய்ஃபும் இவரும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.